நீங்க இந்த 20 டிப்ஸ் மூலமா உங்கனால பணத்த கண்டிப்பா சேவிங்ஸ் பண்ண முடியும். நீங்க ஏன் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கோல் கண்டிப்பா செட் பண்ணணும். அப்பதான் உங்கனால சேவிங்ஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க சேவிங்ஸ் பண்ண காச வச்சு ஒரு வீடு கட்டணும், ஃபாரின் போணும், கார் வாங்கணும். இந்த மாதிரி எதுக்கு பணம் வேணுங்கிறத தெளிவா நமக்கு தெரியணும். இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ஒரு கோல் உங்களுக்குள்ள இருந்தா மட்டும் தான் உங்கனால பணத்த சேவிங்ஸ் பண்ணவே முடியும். நம்பர் 1 ட்ராக் யுவர் ஸ்பெண்டிங். உங்களுடைய மாச செலவு கணக்க ஃபர்ஸ்ட்டு லிஸ்ட் போட்டு எழுதுங்க. நீங்க மாசம் மாசம் என்ன உங்களுக்கு செலவு இருக்குதோ, அதை எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட் போட்டு எழுதி, உங்களுடைய சம்பள பணமும், உங்களுடைய செலவு கணக்கையும் டேலி பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க கோயிலுக்கு போனா கூட உங்களுக்கு ரூ. 25 குறைஞ்சபட்சம் செலவாகும். அப்போ நீங்க 4 வாரம் போனீங்க அப்படின்னா ரூ. 100 செலவாகும். ஸோ சின்ன செலவா இருந்தாலும் சரி, பெரிய செலவா இருந்தாலும் சரி, நீங்க உங்களுடைய செலவு கணக்கு ஃபர்ஸ்ட்டு லிஸ்ட் போட்டு எழுதுங்க. நம்பர் 2 கிரியேட் எ பட்ஜெட். உங்களுடைய மாச செலவு கணக்க ஒரு நோட் போட்டு எழுதுங்க. கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் உங்களுடைய சேவிங்ஸுக்கு, அத்தியாவசிய பொருள் வாங்க, உங்களுக்கு விருப்பமான விஷயங்களுக்குன்னு செலவு பண்றதுக்காண்டி அமௌண்ட்ட கண்டிப்பா ஒதுக்கி வைக்கணும். சும்மா சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையுமே சேவிங்ஸ்லயே போட்டு கஞ்ச பிசுனாரியா இருக்கக்கூடாது. உங்களுக்குன்னு தனிப்பட்ட செலவை செய்ய பழகணும். உங்களுக்கு ரூ. 1000 சம்பளம் வந்தாலும் அதுல ரூ. 100 உங்களுக்கான தனிப்பட்ட காசா வச்சுக்கணும். நம்பர் 3 ஆட்டோமேட் சேவிங்ஸு. உங்களுக்கு சம்பளம் வருதுன்னு வச்சுக்குவோம். நீங்க அதில் செலவு எடுத்து வைக்கிறீங்களோ இல்லையோ, சேமிப்புக்குன்னு ஒரு அமௌண்ட்டு கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒதுக்கணும். நான் வாங்குற சம்பளமே எனக்கு பத்தலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. உங்களுடைய சேலரி பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் தான் சேமிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சேமித்து பழகினாதான் நீங்கள் ஹையஸ்ட் சேலரி வாங்கும்போது கூட உங்களால் சேமிக்க முடியும். ஸோ சின்ன அமௌண்ட்லேயே உங்களால் சேமிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக பெரிய அமௌண்ட்லேயும் உங்களால் கண்டிப்பாக சேமிக்க முடியாது. நீங்கள் ஹையஸ்ட் சேலரி வாங்கும்போது கூட அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக செலவு வரத்தான் செய்யும். ஸோ நீங்கள் சின்ன அமௌண்ட்டில் சேலரி வாங்கும்போதே சேமிக்கிற பழக்கத்தையும் கற்றுக்கோங்க. நம்பர் 4 குக் அட் ஹோம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடணும். வெக்கேஷனலாக எங்கேயாவது போனீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கணும். இல்லைனா மந்த்லி ஒன்ஸு 3 மந்த் ஒன்ஸ்னு இந்த மாதிரி வாங்கி சாப்பிடலாம். அதை விட்டுவிட்டு அடிக்கடி ஹோட்டலில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குன்னே தனி அமௌண்ட்டை ஒதுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் செலவு கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். ஹெல்த்துக்கும் நல்லதாக இருக்கும். நம்பர் 5 பிளான் மீல்ஸ். மளிகை ஜாமான் லிஸ்ட்டு. நீங்கள் வாரம் பலசரக்கு ஜாமான் வாங்கினாலும் சரி, இல்லை மந்த்லி ஒன்ஸ் வாங்கினாலும் சரி, எது உங்களுக்கு தேவைப்படுதோ அதை கரெக்டாக பார்த்து லிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். 1 கிலோ வாங்க வேண்டிய இடத்துல நீங்கள் 2 கிலோ போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வேஸ்ட்டாக போயிடும். 1 கிலோ போதுமா, 1/2 கிலோ போதுமான்னு சமைக்கிறவங்களுக்கு தெரியும். அதனால் உங்களுக்கு தேவையான லிஸ்ட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதணும். அதிகமாக எழுதி காசை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்பர் 6 யூஸ் கூப்பன்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட். ஷாப்பிங் போகும்போது ஆஃபரு, டிஸ்கவுண்ட்டு, கேஷ்பேக்கு இந்த மாதிரியெல்லாம் எங்கெங்கே கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அங்கே ஷாப்பிங் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பணத்தை மிச்சம் பண்ணலாம். நம்பர் 7 கேன்சல் அன்யூஸ்டு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். நம்ம ஆரம்பத்தில் ஒரு ஆசையில் எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயும் சரி, எல்லா ஆப்ஸ்லையும் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுருப்போம். அதில் நம்ம இப்போ கரண்ட்டில் என்ன யூஸ் பண்ணுறோம், நம்ம எது யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம்னு செக் பண்ணி அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். நம்பர் 8 பை ஜெனரிக். நாம் பிராண்டுன்னு பிராண்டான திங்ஸ் எல்லாம் பார்த்து காசு செலவு பண்ணுவோம். பிராண்ட் இல்லாமல் இருந்தால் கூட நல்ல குவாலிட்டியான பொருளையும் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை நாம் வாங்குறது மூலமாக கூட நம்மளால் பணத்தை சேவிங்ஸ் பண்ண முடியும். ரொம்ப காஸ்ட்லியான பொருள் தான் வாங்கி யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நல்ல குவாலிட்டியான பொருளாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நம்பர் 9 லிமிட் கிரெடிட் கார்டு யூஸ். நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சேலரிக்கு ஏற்ற மாதிரி, அதாவது உங்கள் சேலரியிலேருந்து பாதிக்கு பாதி அமௌண்ட்டு தான் கார்டில் யூஸ் பண்ணுற மாதிரி கிரெடிட் கார்டு லிமிட்டை செட் பண்ணிக்கோங்க. நம்பர் 10 ரீஃபைனான்ஸ் லோன்ஸு. உங்கள் வீட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் லோனு, கார் லோனு, வீட்டு லோனு இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது கண்டிப்பாக நீங்கள் லோன் அடைச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் என்ன அமௌண்ட்டு பே பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதே அமௌண்ட்டை பே பண்ணிகிட்டே இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடச்சி அதை நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா கூட மாதத்தை தான் குறைக்கணுமே தவிர நீங்கள் மாதம் கட்டிட்டு வர அந்த தொகையை குறைக்கக்கூடாது. நம்பர் 11 ஷாப் வித் எ லிஸ்ட்டு. நீங்கள் இப்போ ஷாப்பிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன வாங்க
வாங்க போறோமோ, அத வந்து ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த லிஸ்ட்ல என்ன இருக்குதோ, அத மட்டும் நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா, உங்க பணம் கண்டிப்பா சேவிங்ஸ் பண்ண முடியும். இதே இது நம்ம கடைக்கு போனதுக்கு அப்புறமாட்டி வாங்கிக்கலாம்னு நெனச்சுட்டு கடைக்கு போகும்போது, உங்க கண்ணுல என்னென்ன பார்க்குறீங்களோ, அதெல்லாம் வாங்க தோணும். ஸோ, இது மூலமா கூட உங்க பணத்த கண்டிப்பா இழக்க முடியும். ஸோ, கண்டிப்பா நீங்க ஷாப்பிங் போம்போது என்ன பொருள் வாங்க போறோம் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு போங்க. சூப்பர் மார்க்கெட் போகும்போதும் சரி, ஷோரூம் போய் ஏசி வாங்குனாலும் சரி, நம்ம என்ன வாங்க போறோம் அப்படிங்கிறதுல கிளியரா இருக்கிறது மூலமா கூட நம்மனால பணத்த சேவிங்ஸ் பண்ண முடியும். நம்பர் 12 யூஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். நீங்க லோக்கல்ல ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அதுக்கு பொது வெஹிக்கிள்ல நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஷேர் ஆட்டோ இந்த மாதிரி ஷேர் பண்றது மூலமா கூட நீங்க பணத்த மிச்சம் பண்ணலாம். அத விட்டுப்புட்டு தனி ஆட்டோ, தனி கேபு இந்த மாதிரியெல்லாம் நீங்க புடிச்சிட்டு போனீங்க அப்படின்னா, அதுக்குன்னு தனி செலவாகும். நம்பர் 13 ஸ்விட்ச் டு சீப்பர் ஃபோன் பிளான். இந்த விஷயம் தான் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். மொபைல் உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க கம்மியான பிரைஸ்ல தான் ஃபோன் வாங்கணும். அத விட்டுப்புட்டு உங்களுக்கு 30,000 தான் சேலரியா இருக்கும்னு வச்சுக்குவோம். ஆனா நம்ம ஃபோன் வாங்குறது 1,00,000 இருக்கும். 1,00,000 நம்ம கையில இருக்காது. ஆனா நம்ம இஎம்ஐல வாங்கி வச்சிருப்போம். இது மிகப்பெரிய தப்பு. உங்கனால எவ்வளவுக்கு வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்குனா போதும். கடன் வாங்கி மொபைல் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்பர் 14 அன்சப்ஸ்கிரைப் ஃப்ரம் மார்க்கெட்டிங் இமெயில்ஸ். நம்மளுடைய மெயில் மூலமாகவும் நமக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கோ, அந்த ப்ராடக்ட் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெயில் வெப்சைட் எல்லாத்தையுமே அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவது மூலமா கூட உங்களுடைய பணத்த மிச்சம் பண்ணலாம். நம்பர் 15 டிஐஒய் வென் பாசிபிள். உங்களுடைய வீட்லயோ, ஆஃபீஸ்லயோ ஏதாவது உடைஞ்சு போச்சு, ஏதாவது மாட்டணும் அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஆட்கள கூப்பிடாம, உங்களுக்கு தெரிஞ்ச டிஐஒய் மூலமா நீங்க அத சரி பண்ண முடியும். அது மூலமா கூட உங்க பணத்த கண்டிப்பா மிச்சம் பண்ண முடியும். நம்மனால முடியாதுங்கிற பட்சத்துக்கு வேலையாட்கள கூப்பிட்டுக்கலாம். நம்பர் 6 பை இன் பல்க். நீங்க டெய்லி ஒரு ப்ராடக்ட்ட யூஸ் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அத சின்ன சின்ன பாக்கெட்டா வாங்குறத விட ஒரு பல்க்கா வாங்கி வச்சுக்கணும். அதுல கூட நம்மனால பணத்த சேவிங்ஸ் பண்ண முடியும். நம்பர் 17 லிமிட் ஆன்லைன் ஷாப்பிங். அமேசான்லயும் சரி, ஃப்ளிப்கார்ட்லயும் சரி, நீங்க வந்து சும்மா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் ஷாப்பிங் பண்ணீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிரும். ஸோ, நமக்கு அந்த நேரத்துக்கு தேவையா, தேவையில்லையாலாம் நம்ம வந்து பார்க்க மாட்டோம். ஆனா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஒரு பொருள் உண்மையிலே வேணும், இது உங்க லோக்கல்ல கிடைக்கல அப்படின்னா மட்டும் அமேசான்லயும் சரி, ஃப்ளிப்கார்ட்லயும் சரி இந்த மாதிரி ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுங்க. மத்தபடி சும்மா இருக்கிறோம், இதுல போய் சும்மா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா, கண்டிப்பா நமக்கு தேவையில்லாத பொருள வாங்குவோம். ஏன்னா, ஆன்லைன்ல ஹோம் அப்ளையன்ஸ் பொருள் அவ்ளோ கிடக்குது. ஸோ, நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்பர் 18 பை யூஸ்டு ஐட்டம்ஸ். இப்போ நீங்க ஃபினான்ஷியல் லெவல்ல ரொம்ப லோவா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அதுக்கு செகண்ட் ஹேண்ட்லயும் நம்ம பொருள் வாங்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு செகண்ட் ஹேண்ட் பைக்கு, காரு, ஃபர்னிச்சர் திங்ஸு, எலக்ட்ரானிக் திங்ஸு இந்த மாதிரி பொருள் எல்லாமே செகண்ட் ஹேண்ட்லயும் கிடைக்குது. புதுசா நம்ம இஎம்ஐல எல்லா பொருளையும் வாங்கி ஆடம்பரமான ஒரு வாழ்க்கைய அமைச்சு கடனா வாழ்றத விட, செகண்ட் ஹேண்ட்லயும் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி லக்ஸூரியாவும் வாழ முடியும். அதே மாதிரி உங்க வீட்ல தேவையில்லாத பொருள் ஏதாவது இருந்தா கூட, அத நீங்க செகண்ட் ஹேண்டாவும் சேல்ஸ் பண்ணி, நீங்க அது மூலமா கூட ப்ராஃபிட் ஆக்க முடியும். நம்பர் 19 லிமிட் காஃபி ஷாப் விசிட். ஒரு சில பேரு அடிக்கடி காஃபி குடிப்பாங்க. உங்களுக்கு டீயோ, காஃபியோ குடிக்கணும் அப்படின்னா, நீங்க வீட்லயே காஃபி குடிக்கலாம். அத விட்டுப்புட்டு காஃபி கடையில போய் காஃபி குடிச்சோம் அப்படின்னா, வீட்ல குடிக்கிற காஃபி செலவ விட வெளியில 2 மடங்கா இருக்கும் அதுக்கான சார்ஜ். டீயோ, காஃபியோ குடிக்கணும் அப்படின்னா, வெளியில போறதுக்கு முன்னாடியே நீங்க வீட்லயே குடிச்சிட்டு போயிருங்க. நம்பர் 20 கேன்சல் அன்யூஸ்டு ஜிம் மெம்பர்ஷிப் நோ ஆல்கஹால். நீங்க அவசர அவசரமா ஜிம் மெம்பர்ஷிப் ஆகி ஒரு பெரிய அமௌண்ட்டை கட்டியிருப்பீங்க. ஆனா நமக்கு ஜிம்முக்கு போறதுக்கு நம்மளோட உடம்பு ஒத்துழைக்கவே ஒத்துழைக்காது. அதனால ஜிம்முக்கு போக மாட்டோம். அப்போ நமக்கு பணமும் வேஸ்ட் ஆயிரும். ஸோ நமக்கு ஏத்த மாதிரி எக்கச்சக்கமான கிரவுண்டோ, பார்க்கோ நம்ம வீட்டு பக்கத்துலயே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அங்க போய் எக்ஸசைஸ் பண்றதுக்கு பழக்கப்படுத்திக்கோங்க வெயிட் லாஸ்க்கு. அதுக்கப்புறமாட்டி நீங்க ஜிம்முக்கு போறதுக்கு ரெடி ஆகலாம். ஸ்டார்ட்டிங்லயே ஜிம்முக்கு போகணுங்கிற ஆசையில பணத்தை கட்டி உங்களால போக முடியாம ஆயிரும். அப்ப பணமும் வேஸ்ட் ஆயிரும். நீங்க எதை செஞ்சாலுமே சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போதான் நமக்கு அது செட் ஆகுமா ஆகாதாங்கிறது தெரியும். நீங்க சிகரெட் அடிச்சாலும் சரி, தண்ணி அடிச்சாலும் சரி, இத கம்ப்ளீட்டா நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மனால ஒரு அமௌண்ட்ட கண்டிப்பா சேவிங்ஸ் பண்ண முடியும். திடீர்னு நிப்பாட்ட முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி, அது மூலமா கூட பணத்த சேவிங்ஸ் பண்ண முடியும். இது மட்டும் இல்ல, உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது.
இந்த மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைல கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண போது. ஸோ நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.